ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீக்குக்கு இல்லைடா வீமினுக்கு ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஒன் ஷாட் எஃப்எஃப் எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வீமினுக்கு ஸ்டோரியே கிடைக்க மாட்டேங்குதுடா. நான் என்ன பண்ணுறது? இப்போ வீமினுக்கு ஒரு ஸ்டோரி யோசிச்சிருக்கேன். இது நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆரம்பித்தோன்னே ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை எடுக்காமல் இருந்திருக்கலான்னு தோணுது. ஃபோனை பண்ணி அரை மணி நேரம் 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருப்போம். நான் 5 மணிக்கு ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் இல்லைடா, 1 மணி நேரம். 5 மணிக்கு ஆரம்பித்தேன் ஃபோன் பேச. 5:58 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கா அவன் என் கூட. சரின்னு சொல்லிட்டு நானும் அவ கூட பேசி டைம் போனதே தெரியல. 2 பேரும் அப்படியே மாற்றி கதையை அளந்து அவள் பிரச்சனையை அவள் சொல்ல, என் பிரச்சனையை நான் சொல்ல, ஒரே கூத்தாக இருந்துச்சு தெரியுமா. நல்லா இருந்துச்சு. நான் 2 பேரும் அப்படியே மாற்றி எங்களோட கஷ்டம் இஷ்டம் எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், ஆனால் எங்கள் லைஃப் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அவள் லைஃப் இப்படி இருக்கோ அப்படியே என் லைஃப் இருக்கும். 2 பேருக்குமே சேம் தான். அப்படியே சேமாக தான் இருக்கும். லைஃப் மாறல, 2 பேருக்கும் சேமாக தான் இருக்கும். 2 பேரும் அவங்க கஷ்டத்தை சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி 2 பேரும் கவலையை வந்து சிரிச்சுட்டு திரும்ப அந்த கஷ்டமான லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் 2 பேருமே அப்படி தான். ஏன்னா 2 பேருக்கும் சேம் லைஃப் தான். லைஃப் சேம் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், ஆனால் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவள் எப்படியே என்னை மாதிரியே இருப்பாள், நானும் அப்படியே அவளை மாதிரியே இருப்பேன். லைஃப் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் மாறாது. 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுவோம், அதில் மட்டும் அப்படியே ஹாப்பி ஆகிடுவோம்டா. இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க உரிமையாக நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கு, நம்ம அவங்க காலை அவாய்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதே மாதிரி அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிட்டு கட் பண்ணவும் கூடாது. அதனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே கட் பண்ணாமல் போய் சொல்லாமல் பேசிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு இப்போ 1 வாரம் நாங்கள் ஃபோன் பேசலைன்னா அந்த 1 வாரம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். எல்லா கஷ்டம் இஷ்டம் எல்லாமே. ஆனால் கஷ்டத்தை புலம்புறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. புலம்பிகிட்டே இருப்போம். நான் புலம்புவேன், அவள் புலம்புவா, ஒரே கூத்தாக இருக்கும். சரி, அதை விட்டுருங்க. நான் சீக்கிரமாக எஃப்எஃப் ஒன் ஷாட்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன்டா. நான் காதல் வந்தால் சொல்லி அனுப்ப கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீரின் மகன் இந்த காதல் நான் சத்தியமாக ஸ்டார்ட் பண்ண முடியாதுடா. ஏன்னா அது கூட எனக்கு இருக்க பாண்டு வேறு. அந்த பாண்டு வந்து என்னால் அதை மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக அதை என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு மனசில் தைரியம் இருக்கணும். அதை நான் ஆரம்பித்தாலே அழுக ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாண்டு. அந்த பாண்டு என்னால் முடியல. அந்த நீரின் மகன் இந்த காதல் என்கிட்ட அதுக்கிட்ட என்னால் போகவே முடியல. எனக்கு எப்போ நான் கம்ஃபர்டபுளாக அதை பார்த்து அழகாமல் இருக்கணும், அப்போ நான் அதை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நீரின் மகனுக்கு இந்த காதலன் தயவு செஞ்சு யாரும் இப்போ கேட்காதீங்கடா. நான் கண்டிப்பாக ஆனால் போடுவேன். அதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஒரு கதை சீக்கிரமாக முடிச்சிடணும். ஐயா போயினே இருக்கு. நானும் பார்க்குறேன். முதல்லாம் 6 எபிசோட் போட்டு முடிச்சிருவேன் ஒரு எஃப்எஃப். என்றைக்கு நான் காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் 35 எபிசோட் போட்டேனும். அப்போத்துலேருந்து எபிசோட் வைஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. அதிக பார்ட்ஸ் வருது. நான் சில்லுன்னு ஒரு கதையில் நான் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி காதல் வந்தால் சொல்லி அனுப்போம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீதி என் மகன் இந்த காதல் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்டா. அப்புறம் நான் செகண்ட் சேனலில் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட, அந்த சேட் ஸ்டோரி போடலாமா வேணாமான்ட்டு. பாதி பேர் வந்து எஸ் சொல்லியிருந்தீங்க. எஸ் தான் அதிகமாக இருந்துச்சு, நோ கம்மியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் நோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நோ சேட் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே தான், சேட் எண்டிங் போட்டால் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் தெரியும் சேட் எண்டிங் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த எஃப்எஃப் ரொம்ப நல்லா இருக்கும்டா. எஃப்எஃபோட அது 1 ஷாட்டா 2 ஷாட்டான்னு தெரியல, எனக்கே தெரியல சரியா. ஆனால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் பார்க்கலாம், அதை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. எனக்கு போடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதை நீங்கள் பாருங்கள், போடலான்னு சொல்லுங்க, நான் போடுறேன். அது சேட் எண்டிங் தான், ஆனால் அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். சேட் எண்டிங்னால் எனக்கே ரொம்ப கஷ்டம்தான். சேட் எண்டிங்காக தான் இருக்கும், ஆனால் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக அதுக்கு நான் போடுவேன். ஸோ சொல்லுங்கள், அதை நான் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் எஸ் ஆர் நோ போடுங்க. இங்கே இப்போ நான் போடுற ஒன் ஷாட்டையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசுவேன். ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஆக போகுது. ஓகேடா. எஃப்எஃபோட நேம் இது ஒன் ஷாட்டில் மறந்துட்டேன். சாரி மன்னிச்சிக்கோங்க. ஒன் ஷாட்டோட நேம் ஐயோ நேமை மறந்துட்டேன். இருங்க யோசிக்கிறேன். ஞாபகம் வந்துச்சு.
உயிரை தொடர்ந்து வரும். இந்த பேர் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால வைக்கிறேன்டா. எனக்கு வேறு நேமும் கிடைக்கல. அந்த சாங் வரும் பார்த்தீங்களா, மயிலிறகி மயிலிறகி, அதில் வரும் உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து நான் போடும் கையெழுத்து, அந்த சாங்கில் வரும் உயிரை தொடர்ந்து வரும். ஓகேடா, இந்த நேமே வச்சுக்கலாம், உயிரை தொடர்ந்து வரும். ஓகேடா, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிகளை பண்ணலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன் எந்த இன்ட்ரோவும் வேணாம், அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பையன் தான் ஒரு இடத்துல உட்காந்து சைலண்ட்டாக உட்காந்து எழுதிட்டு இருக்கான்டா. இந்த சைடு இன்னொருத்தவங்களை காமிச்சா டேய் சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஒருத்தவங்க உள்ளே வராங்க. இந்த சைடு அந்த பையன் கம்முன்னு உட்காந்து எழுதிட்டு இருக்கான். இப்போ அந்த மெம்பர் அப்படியே கத்திட்டே வந்து சும்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு டே சும்மன் 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 அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்து எழுதிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்றாங்க. லைப்ரரியில் என்ன பண்ணுவாங்க அங்கோ, இங்கே பாரு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏய் என்னடா படிச்சுட்டு இருக்க அப்படின்றாங்க. யான் கத்தாத, இது லைப்ரரியில் ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை சும்மன், எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, யார் அப்படின்றாங்க. அதுதானே சீனியர். ஆமாம், அவருக்கு என்ன இப்போ அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மன் தான் அப்படியே வந்து அனுபவம் பார்த்துட்டு சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன் யானோ அப்படின்றாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் தான், அதாவது யானோ தான் ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் லவ் லெட்டர் மட்டும் எழுதி தரியா அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் என்னது அப்படின்றாங்க. லவ் லெட்டர் எழுதி தெரியா அப்படின்றாங்க. லூசாடா நீ என்கிட்ட லவ் லெட்டர் எழுத சொல்கிற, உன் ஆளுக்கு நீ தான் எழுதணும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்காக எழுதி கூட, எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. ஏன் வரமாட்டேங்குது தெரியல, எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்காக எழுதி கூட. இங்கே பாரியாண்டோ உன் லவ்வருக்கு நீ தான் உன் மனசார எழுதி கொடுக்கணும். அப்படி உனக்கு எதுவுமே வரலன்னா நீ பண்ணுறது லவ்வே இல்லை அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. என்னடா நீ தான் எழுதணும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்காக எழுதி கொடு அப்படின்றாங்க. இந்த சைடு இல்லையா வேணாலும் முடியாது, ப்ளீஸ் ஜிமன் சொல்லணும்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு இப்படிலாம் ஐஸ் வைக்காத அப்படின்றாங்க. எழுதி கொடுறா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமன் தான். ஏன் அப்படி பண்ணுற அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்றாங்க. என் சைடு ஜிம்மன் தான். ஆமாம் அப்படின்றாங்க. எழுதி கூட என்னால் முடியாது போடா அப்படின்றாங்க. சரி ஆன்வோம் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு என்ன எழுதிய தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு சரி வேறு வழி இல்லை, சரி விடு ஜிம்மன், நான் உன் ஃப்ரெண்டு இல்லைல்ல, நான் இதுக்கு நீ எழுதிலாம் தர தேவையில்லை, நான் யாரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்வோ போலன்னு பார்க்குறாங்கன்னு சரி ஜிம்மன் தான். ஏன் ஆன்வோ நில்லு அப்படின்றாங்கன்னு சைடு ஆன்வோ தான். விடு ஜிம்மன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நீ அப்போல்லாம் சொல்லாத, நான் உன் ஃப்ரெண்டு, எனக்கு இருக்கிறதே நீ ஒருத்தன் தான் இந்த காலேஜ்லேயே, நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. பின்ன நீ தான் எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக எழுதி கொடுத்துருப்பல்ல. இல்லை யானோ, நான் யாராக இருந்தாலும் எழுதி கொடுத்துருக்க மாட்டேன், அவங்க லவ்வுக்கு அவங்க தான் எழுதணும், யாராவது எழுதி கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. விடுச்சு மேன், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்க, நான் உன் ஃப்ரெண்டு கிடையாதானே, அதனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. யான்போ அப்படிலாம் இல்லைடா அப்படின்றாங்க. விடு இட்ஸ் ஓகே நீ படி அப்படின்றாங்க. இப்போ யான்போ தான் இட்ஸ் ஓகே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 ஸ்டெப்பு நடக்கிறாங்க. இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜம்மன் தான் யான்போ அப்படின்றாங்க. இப்போ யான்போ தான் என்ன ஜம்மன் அப்படின்றாங்க. எழுதி கொடுக்குறோம் கூட அப்படின்றாங்க. சரி யான்போ தான் இல்லை பரவாயில்ல கூட நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க. சும்மா சொன்னேன் எழுதி கொடு அப்படின்றாங்க. என் சைடு ஏன் இப்படி பண்ணுறியாங்க, எழுதி கொடுறான் அப்படின்றாங்க. என் சைடு சரி 4 பேர் சொல்லு அப்படின்றாங்க. கிம்தேன் அப்படின்றாங்க. இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா ஜிம்மன் தான். எழுதிட்டேன் அப்படின்றாங்க. எழுதிட்டியா அப்படின்றாங்க. என் சைடு எழுதிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ யாரும் தான் படிச்சுட்டு ஜிம்மி நல்லா இருக்குடா அப்படின்றாங்க. என் சைடு ஜிம்மன் தான் நல்லா இருக்கா, ஓகே பாய், என்னை படிக்க விட டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாங்க. இப்போ யாரும் தான் சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிட்டு அங்கே நடந்து போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் கம்பளம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படின்றாங்க. என் சைடு ஜிம்மன் தான் என்ன யாரு எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா, என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. இதை நீயே போய் அவர்கிட்ட கொடுத்துறியா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக நீயே கொடுத்துறியா. யானோ லூசாடா நீ அப்படின்ட்டாங்க. இல்லைடா ப்ளீஸ் எனக்காக நீயே கொடுத்துறேன், எனக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரி ஷையாகுது, அதனால தான் ப்ளீஸ் அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் அதெல்லாம் என்னால் முடியாது, எழுதி கொடுக்குற வரைக்கும் ஓகே, அதுவே போன போதுன்னு எழுதி கொடுத்தேன் என்னடா அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்னாங்க. சைடு ஜிம்மன் தான் அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் கொடுக்கணும், லவ்வை நீ தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க.
ப்ளீஸ் ஜிம்மன் சொல்லணும்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது போ, நான் எழுதி கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன போய் கொடுக்க சொல்கிறேன், அப்புறம் போடா அப்படின்ட்டாங்க சைடு. ப்ளீஸா யான்போ கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் செல்லம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நீ தானே என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க சைடு தான். ஏன் அந்த ஃபிலிக்ஸ் இல்லையா அவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுடா, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க இந்த சைடு. நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிற்கிறாங்க இந்த சைடு. சும்மா தான் கேட்குறாங்கல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க இந்த சைடு. ஃபிலிக்ஸ் தான் அப்படி வந்து நிற்கிறாங்க இந்த சைடு. யான்போ தான் ஆமாம் ஃபிலிக்ஸ் அப்படின்றாங்க இந்த சைடு. ஃபிலிக்ஸ் தான் நான் அவனுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, சரி விட அப்படின்றாங்க. உனக்கு புரியுதா, நீ போய் கொடுக்குறது லெட்ரு அப்படின்றாங்க அந்த சைடு. ஃபிலிக்ஸ் தான் ஏன் நான் சாவடிக்கிறதுக்கா அப்படின்றாங்க. அப்புறம் என்ன வாய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் கொடுக்க முடியாதுடா, அவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் மாதிரி விளவிடன்னு வருது, சும்மா தான் கரெக்டாக இருப்பான், என்னால் கொடுக்க முடியாது, நீ போய் கொடுக்குறியா அப்படின்றாங்க. இல்லை நான் எப்படி கொடுக்க முடியும், யான்ச்சின்னு திட்டுவான்ல, அப்புறம் என்ன, அதுக்கு தான் இவனை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சும்மா நீ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் சும்மா சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு புரியுதா அப்படின்றாங்க அந்த சைடு. ஃபிலிக்ஸ் தான் ஐயப்பா அப்படின்றாங்க இந்த சைடு. அவன் சரி ஜிம்மன் ப்ளீஸ் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க இந்த சைடு. என்னால் முடியாது அப்படின்றாங்க. என்னடா நண்பனுக்கு இது கூட பண்ண மாட்டேன், நீ தான் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. டேய் லெட்டர் எழுதி கொடுத்தலாம் அது போதாது அவனுக்கு, அதில் போதாது ப்ளீஸ் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் ஏன்டா அப்படி பாட்டு அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்றாங்க இந்த சைடு. நீ வா அப்படின்னு சொல்லிடுது இந்த சைடு. யான்போதா அப்படி ஜிம்மனை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன பண்ணுறேன், நான் படிக்கணும் அப்படின்றாங்க. நான் வருஷம் முழுக்க படிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்றாங்க. நான் படிக்கணும், உனக்கு கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நீ வந்து படிச்சுக்கோ 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜிம்மன் தான் டே விட்டுறா அப்படின்றாங்க அந்த சைடு. அப்படின்னு ஒரு சவுண்டு சைடு. ஜிம்மன் தான் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, விட்டுறா இது லைப்ரரியில ஏன்டா என்னை கற்று விட்டுறா அப்படின்றாங்க. நீ ஏன் கத்துற, நான் உன்னை கத்தவே சொல்லையே, இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு நீ கம்முன்னு வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. இது கம்முன்னு வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கணுமா, ஆமாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கோ அப்படின்றாங்க அந்த சைடு. ஜிம்மன் தான் அப்படியே வந்து நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இது லவ்வுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. ஏன் லவ், ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்றாங்க அந்த சைடு. ஜிம்மன் தான் ஆனால் யான்போ அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்றாங்க அந்த சைடு. ஜிம்மன் தான் இல்லை யான்போ சரி விட நான் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் நீ இதே விட்டு திரும்ப போடாது, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. எனக்காக இது கூட ஜிம்மனா பண்ண மாட்டேனே, இது கூட பண்ண மாட்டியா அப்படின்றாங்க அந்த சைடு. ஜிம்மன் தான் ஐயோ இப்போ என்ன பண்ணணும், உனக்கு இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும்டா, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் சரி கொடு அப்படின்றாங்க. கொடுத்துட்டு வரியா அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ணுறது, உனக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வாங்கிக்கிறாங்க. ஏன்டா அழகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. வாய்ஸாக மாறிச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, உனக்கு இப்போ கொடுக்கணுமா, நான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யான்போ கொடுக்குறாங்க. சரி சும்மா வாங்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி நடந்து போகிறாங்க. சைடு பின்னாடி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு யான்போ ஃபிலிக்ஸாக அடிச்சுக்கிறாங்க. எப்போ ஃபிலிக்ஸா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யானும் அப்படி ஜிம்மனை கூப்பிட்டே போகிறாங்க. இப்போ இந்த பாரு அங்கே இருக்காரு பாரு அப்படின்றாங்க. யார், அந்த க்ரீன் ஷர்ட் ஒயிட் ஷர்ட்டா அப்படின்றாங்க. ஒயிட் ஷர்ட்டா அவரா அப்படின்றாங்க. அவர் தான் நிஜமாலே அவரா, ஆமாடா அப்படின்றாங்க. அழகாக இருக்கான்ல, அழகாக தான் இருக்காரு அப்படின்றாங்க. சரி போய் குத்துட்டேரியா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சைடு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பொறுமையாக நடந்து போகிறாங்க. இந்த சைடு காமிச்சா ஃபிலிக்ஸ் ஷோல்டரில் வந்து ஒருத்தவங்க ஆட போகிறாங்க. இந்த சைடு வாடா அப்படின்றாங்க. என்னாச்சு எங்கே போகிறாங்க ஜிம்மன் அப்படின்றாங்க. கிட்ட லவ் லெட்டர் கொடுக்க போகிறேன். லவ் லெட்டர் அப்படின்றாங்க இந்த சைடு. அர்ஜுன் தான் அப்படி கத்துறோடி. ஃபிலிக்ஸ் தான் வாயில் கை வச்சுட்டு ஏன்டா கத்துற அப்படின்றாங்க. அப்படின்றாங்க இந்த சைடு. என்ன அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை கை எடுக்கிறாங்க. ஏன் லவ் லெட்டர் கொடுக்க போகிறான், அவன் லவ் பண்ணுறானா அப்படின்றாங்க இந்த சைடு. அவன் லவ் பண்ணல, இந்த தரதலை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆணுவை காமிக்கிறாங்க. இந்த சைடு ஆணும் ஆமாம் அதுக்கு இவன் போய் கொடுக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அந்த நாய்க்கு பயமாக இருக்கா. ஓ இப்போ அதுக்கு தான் ஜிம்மன் போகிறானா, ஆமாம் அப்படின்றாங்க. யார்கிட்ட கொடுக்க போகிறான் அப்படின்றாங்க. தயாங்கிட்ட அப்படின்றாங்க. எதை தயாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இந்த சைடு. ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தான் வாயில் கை வச்சுட்டு ஏன்டா கத்துற அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. என்னடா வாய் தோன்னு சொல்கிறா, டேய் வாயிலேருந்து கை விடுறா அப்படின்றாங்க இந்த சைடு. ஓ
ஓ சாரி அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அன்பு அப்படின்றாங்க. வாயிலேருந்து கை எடுக்காம பேசினா அவன் எப்படியா பேசுவான் அப்படின்றாங்க. ஓ அப்போ தேங்கிட்ட கொடுக்க போகிறானா? ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. சும்மா பேசிட்டே இருக்காதுடா, என்ன நடக்குதுன்னு பாரு கம்மனுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தலையை திருப்பி பார்க்க வைக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சுமன் தான் போய் திரும்பி பார்க்குறாங்க. யான்பு தான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கையெழுத்து கும்பிடுவாங்க. இவனுக்கு ஃப்ரெண்டாக போனதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. இவன் தானே போய் சொல்லணும், நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே முன்னிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இந்த சைடு யான் போதா அப்படியே வந்து ஃபிலிக்ஸ் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. இந்த சைடு சோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் பயப்படாதடா, ஜஸ்ட் இந்த லெட்டரை கொடுத்துட்டு யான் போதா கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் அவரே ஒரு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ சுமன் தான் பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்காரு. கடவுளே கப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரே நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இப்போ சுமன் தான் பொறுமையாக நடந்து அந்த இடத்துக்கிட்ட வராங்க. அங்கே வந்துட்டு பார்த்தா ஒரு 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுமன் தான் ரொம்ப ஸ்லோவாக ஒரு வாய்ஸில் டயாங் சீனியர் அப்படின்றாங்க. இப்போ அங்கே ஒரு மெம்பர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க அப்படியே நகர்ந்துருக்காங்க. இப்போ இந்த சைடு ஒரு மெம்பர் தான் அப்படியே வந்து சுமனை பார்க்குறாங்க. இப்போ சுமன் தான் எங்கள் டயாங் சீனியர் அப்படின்றாங்க. இந்த சைடு நான் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. இந்த சைடு தான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுமன் கிட்டே வராங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த சைடு என்ன கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுமன் தான் அப்படியே அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் 3 பேர் அப்படி பார்க்குறாங்க என்னடா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு அவங்க அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அந்த லெட்டர் பார்த்துட்டு சும்மனை பார்க்குறாங்க. இப்போ சுமன் தான் அப்படி கீழே கொஞ்சிட்டு என்னங்க அப்படின்றாங்க. என்ன இது அப்படின்றாங்க. இது லவ் லெட்டர் அப்படின்றாங்க. இதையும் என்கிட்ட கொடுக்குற, இது உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க. இப்போ சுமன் தான் அந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்படியே வந்து சென்டர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் அப்படியே அந்த லெட்டரை வந்து இப்போ பிரித்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அப்படியே சுமனை பார்த்துட்டு ஓ அப்போ இது லவ் லெட்டர் அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் தான் அப்படியே வந்து சொல்லாமல் வராங்க. ஆனால் இந்த சைடு தேவா அப்படியே சும்மனை பிடிச்சி கிட்டே இழுத்து சும்மனோட ஹிப்பை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு சும்மனோட லிப்ஸில் அவ்வளோ ஆசை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த சைடு யான்போவா அப்படின்ற மாதிரி வாய்ப்புலேருந்து பார்க்குறாரு. இந்த சைடு யான்ஜின் ஃபிலிக்ஸ் கூட அவ்வளோ ஷாக்கு. இந்த சைடு காமிச்சா டேவோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பார்க்குறாங்க. இந்த சைடு சும்மனுக்கு அப்படியே கண்ணு ஆடலை அப்படியே வந்து அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு தேவா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மன் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு விடுற மாதிரி இல்லை, நல்லா கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ சும்மன் தான் அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஆனால் நல்லா ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ சும்மன் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி டேவோட ஜஸ்ட் அப்படியே தட்டுறாங்க. விடுற மாதிரியே இல்லை, சும்மனோட கை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ தான் பொறுமையாக விடுறாரு. இந்த சைடு யான் மூலம் அப்படியே பார்த்துட்டு இப்போலாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யான்ஜன் ஃபிலிக்ஸ் கூட பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு யான்மோ தான் நான் காண்றதுக்கான வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணனால அறுக்கிட்டு பார்க்குறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இந்த சைடு சும்மன் தான் அப்படியே வந்து கிசை பிரேக் பண்ணுறாங்க. டீவும் அப்படியே கிசை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. சும்மனால மூச்சே விடமில்லை. சும்மன் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படி சும்மனை பார்த்து என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள், எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க, நீங்கள் இப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படி சும்மனை பார்த்து நீ தானே ஐ லவ் யூ டயாங்கன்னு சொன்னேன், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நானும் உன்னை லவ் பண்ணேன், ஸோ லவ்வர்ஸ் கிஸ் பண்ணுவாங்கல்ல, ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் நான் எப்போ சொன்னேன், நான் எப்போ உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் எப்போ சொன்னியா, இந்த லெட்டரை நீ தானே கொடுத்த அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் ஆமாம் அப்படின்றாங்க. இந்த லெட்டரை யார் எழுதுனா, நான் தான் எழுதுனேன் அப்படின்றாங்க. இது என்ன போட்டிருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு தான் ஐ லவ் யூ டயாங்க நீ தானே போட்டிருந்த அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் ஆமாம் அப்படின்றாங்க. நீ தானே ஐ லவ் யூ டயாங்கன்னு போட்டிருந்த, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து அதனால தான் கிஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனால் இது நான் உங்களை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு கொடுக்கலையா அப்படின்றாங்க. நான் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நீ கொடுக்கலையா அப்படின்றாங்க. இதை நான் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஏய் இப்போ நீ தானே என் கையில் கொடுத்த அப்படின்றாங்க. ஆனால் ஆனால் அது
அது என்ன அப்படின்றாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த லெட்டரை கொடுத்த, இதில் ஐ லவ் தானே போட்டுருந்துச்சு அப்படின்றாங்க. அது 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 யாருவா கொடுக்க சொன்னா அப்படின்றாங்க. இந்த சைடு யார் அப்படின்றாங்க. அது அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யான்போவை கை கட்டுறாங்க. இந்த சைடு யான்போவா ஹாய் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. இந்த சைடு தான் அப்படி சும்மா பார்க்குறாங்க. அப்போ சும்மா அவன் தான் கொடுக்க சொன்னான், அவன் தான் உங்களை லவ் பண்ணுறான், அவன் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், நீங்கள் அதுக்குள்ளே என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு தான் இங்கே பாரு, ஏன் அவனே வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்றாங்க. இந்த சைடு அது அது வந்து அவனுக்கு பயமாக இருந்துச்சா, என்கிட்ட கொடுக்க சொல்லி அதனால நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓ அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னு கொடுத்தா நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அப்போ அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னு உன்னை கல்யாணம் பண்ண சொன்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்றாங்க. சரி பண்ண அப்படின்றாங்க. என்ன சொல்லு, அவனுக்கு பயமாக இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்க, நீ பண்ணிக்கோனா பண்ணிப்பியா அப்படின்றாங்க. அது எப்படி நான் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ அந்த லெட்டர் மட்டும் கொடுத்தா அப்படின்றாங்க. சரி சும்மா அது வந்து அப்படின்றாங்க. இந்த லெட்டரை நீ தானே எழுதுன? நான் தான் எழுதுனேன் அப்படின்றாங்க. இந்த லெட்டரை நீ தானே எழுதுன? நான் தான் எழுதுனேன் அப்படின்றாங்க. ஏன் நீ எழுதுன, அவனே எழுதி சொல்லியிருக்கலாமே, அது அவனுக்கு எழுத வரலன்னு என்கிட்ட கொடுத்தான் அப்படின்றாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் அவன் சொன்னானா அப்படின்றாங்க. சரி சும்மா தான் யோசிச்சுட்டு இல்லை அப்படின்றாங்க. நீ தானே எழுதுன? நான் தான் எழுதுனேன் அப்படின்றாங்க. அப்போ நீ தான் எனக்கு எழுதியிருக்க அப்படின்றாங்க. சரி சும்மா தான் அப்படிலாம் இல்லை, எனக்கு நீங்கள் யாருன்னு கூட தெரியாது அப்படின்றாங்க. யாருன்னு கூட தெரியாதா, அப்புறம் இதுக்கு லவ் லெட்டர் எடுத்து வந்து கொடுத்தேன், அவன் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்கிறேன்னா அப்படின்றாங்க. சைடு தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் ஐ லவ் யூ டயங்கா நீ எழுதியிருக்க, நீ தான் என்கிட்ட லெட்டரை கொடுத்த, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஓகேவா, இதுக்கு மேலே எவனையும் நீ பார்க்கக்கூடாது, எவனும் உன்னை பார்க்கக்கூடாது, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்து ஜிம்மனோட கையொட்டி டைட்டாக பிடிக்கிறாங்க. சரி ஜிம்மன் தான் அதெல்லாம் கிடையாது, அவங்கள லவ் பண்ணுறேன் விடுங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கையை எடுத்து விடுறாங்க. இந்த சைடு தான் அப்படி ஜிம்மனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, என்னால் உன்னை விட முடியாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி நீயே வந்து சொல்லிட்ட அப்படின்றாங்க. சரி சும்மா தான் என்னது அப்படின்றாங்க. நீ இப்போ செகண்ட் இயர் தானே அப்படின்றாங்க. சரி சும்மா தான் ஆமாம் அப்படின்றாங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்ருக்கேன், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீயே வந்து சொல்லிட்ட, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் புரியுதா அப்படின்றாங்க. சரி சும்மா தான் அப்படின்றாங்க. ஏய் என்ன வாய முடியும் அப்படின்றாங்க. சரி சும்மா இல்லை அது கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு தான் அவங்கள லவ் பண்ணுறான் அப்படின்றாங்க. யார் அது அப்படின்றாங்க. அது அங்கே யான்போ அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படியே சொல்கிறாங்க. இந்த சைடு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படின்றாங்க. ஃப்ரெண்டை கூப்பிட்றா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க. இந்த சைடு எங்கே போகிற அப்படின்றாங்க. கூப்பிட்டு வரேன் அப்படின்றாங்க. இங்கேருந்து கூப்பிடு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் இங்கேருந்து கூப்பிட்டா கேட்காது அப்படின்றாங்க. அந்த சைடு சம்மந்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு யான்போ அப்படின்னு கை காமிக்கிறாங்க. இந்த சைடு யான்போ அப்படியே இன்னும் ஷாக்கிங்கில் நின்றுருக்காரு. இந்த சைடு யான்ஜனும் ஃபிலிக்ஸும் தான் அப்படியே யான்ஜன் தான் என்னடா அவன் எப்படி நிற்கிறான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் இன்னும் ஷாக்கிங்கில் எதுவும் வரலடா அப்படின்றாங்க. கூப்பிட்றான் அவனை அப்படின்றாங்க. இந்த சைடு டே யான்போ சும்மா கூப்பிட்றான்டா அந்த சைடுன்றாங்க. இந்த சைடு யான்போ தான் தெரியுதுடா அப்படின்றாங்க. அப்புறம் என்னடா போடா அப்படின்றாங்க. ஐயா நான்லாம் போக மாட்டேன், ஏச்சி போ, உனக்காக தானே போனான் அவன் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. போடா அப்படின்றாங்க. இந்த சைடு சரி நான் போகிறேன் நீ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபிலிக்ஸோட கை பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் நான் வரல என்ன விட்றேன் அப்படின்றாங்க. பாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபிலிக்ஸோட கை பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் நீ மட்டும் எதுக்கு இருக்க, நீ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சனை கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. எனக்கு வேலை இருக்கு என்ன விட்றா அப்படின்றாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தெய்வம் அப்படி ஜிம்மனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த 3 பேரில் யாரை என்ன லவ் பண்ணுறது அப்படின்றாங்க. இந்த சைடு யான்ஜன் தான் அப்படி வந்து பார்க்குறாங்க. இந்த சைடு நீயா அப்படின்னு சொல்லிட்டு யான்ஜனை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு யான்ஜன் தான் ஐயோ இல்லைண்ணா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்போ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபிலிக்ஸை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் அச்சோ அண்ணா அது நான் இல்லை, இந்த வளர்ந்த மாடு நிற்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யானோட தள்ளி அடிக்கிறாங்க. இப்போ யானோ தான் வலிக்குதுடா அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படி கையை கட்டிட்டு நீ தானே அதை பார்த்தியா அப்படின்றாங்க. இந்த சைடு யானோ தான் ஆமாம் அப்படின்றாங்க. சரி இங்கே வகையா அப்படின்றாங்க. சரி ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஃபிலிக்ஸ் பின்னாடி நினைக்கிறாங்க. இப்போ வாடா அப்படின்றாங்க. இந்த சைடு யானும் அப்படியே வந்து டீ முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ தான் அப்படியே பார்த்துட்டு
நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா அப்படின்றாங்க இந்த சைடு. என்னது அப்படின்றாங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை விட்டுனா அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க தெரியாமல் பண்ணிட்டேண்ணா இனிமேல் நான் பக்கமே வரமாட்டேன், நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யானுவோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் ஆச்சுன்னா லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அண்ணான்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் உன்னை ஒன்றும் பண்ணல அப்படின்றாங்க இந்த சைடு யானுவும். அப்புறம் அப்படின்றாங்க இதுவும் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க இந்த சைடு சுமன் தான் அப்படி பார்க்குறாங்க. இந்த சைடு யான்போ தான் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க. அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்ற மாதிரி ஆடுறாங்க. சும்மா தான் என்னடா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் ஆட்டு அப்படின்றாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. சைடு ஜம்மன் தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. தான் ஜம்மனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜம்மனை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. ஜம்மனோட ஹிப்பு பிடிச்சி இப்போ ஜம்மன் தான் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜம்மனை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு யான்மோ ஃபெலிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு யான்மோ தான் அப்படின்றாங்க. நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னல, எனக்கு உன் மேலே லவ் இல்லை, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்துட்டு இவனை தான் இந்த மினியானை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி சும்மன் தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு யாம்போவா அப்படின்றாங்க. நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் 1 இயரா அப்படின்றாங்க. இந்த சைடு 1 இயராவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சன் ஃபெலிக்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த சைடு 1 இயராக தான் 1 இயராக பார்த்துட்டு இருந்தேன், ப்ரப்போஸ் பண்ணேன் நானே நினச்சேன், அவளே வந்து பண்ணிட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு தான் ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட எட்டு பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படி வந்து டேவோட ஜஸ்ட் அப்படி வந்து டேப் பண்ணுறாங்க. இந்த சைடு டேக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சும்மனோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, மொத்த காலேஜும் பார்க்குது. இந்த சைடு தான் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படியே நான் அவங்கள அப்படின்றாங்க. நீயும் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்துட்டு வேறு உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் கிம்ட்டே அவங்களோட ஆளுன்னு சொல்லு, சரி இரு எவ்வளோ நம்ப மாட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு அப்படி சும்மனை பார்த்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படி சும்மா டைட்டாக கிட்ட இழுத்துட்டு இங்கே பாரு அப்படின்றாங்க. சரி சும்மன் தான் அப்படி ஃபோனை பார்க்குறாங்க. இப்போ தான் அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மனை பார்த்துட்டு ஓகே நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிடுறேன் நீ யாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள், நான் உங்களை லவ் பண்ணல அப்படின்றாங்க. லவ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மா தான் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் லவ்லாம் ரொம்ப தப்பு, லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இந்த சைடு தப்பா அப்படின்றாங்க. ஆமாம் லவ் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்றாங்க. இந்த சைடு ஓ சரிப்பா லவ் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு நீட்டாங்க. இந்த சைடு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படியே வந்து யான்வோ ஃபெலிக்ஸ் அவஞ்சனை பார்க்குறாங்க. இந்த சைடு கை கொடுறோம் அப்படின்னு யான்வோ சொல்கிறாங்க. இந்த சைடு சும்மாண்டா நான் ஏன்டா கொடுக்கணும் அப்படின்றாங்க. கையை கொடுறோம் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மாண்டா அது முடியாது அப்படின்றாங்க. ஆனால் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிப்பானா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு தான் அப்படின்றாங்க. அவங்கள லவ் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லவ் பண்ணுறானா அவ்வளோதானா ஜிம்மர் லவ்னா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிக்கிறாங்க. இந்த சைடு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்றாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. கையை பிடிக்காமையே கூட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஓ சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாட போகலாம் அப்படின்றாங்க. சரி சும்மா என்னடா பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அவனை நான் லவ் பண்ணலடா அப்படின்றாங்க. நீ அவனை லவ் பண்ணுற அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஆனால் ஒரு தடவை கை பிடிச்சிக்கலண்ணா அப்படின்றாங்க. இந்த சைடு தான் என்னது அப்படின்றாங்க. ப்ளீஸ் நான் அவனை இழுத்துட்டு போனேண்ணா அப்படின்றாங்க. பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சும்மனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த சைடு சும்மன் தான் என்னடா என்ன இழுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. மினையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் தான் இப்போ சும்மன் அப்படின்னு நின்றுறாங்க. சரி ஆனுவோம் அப்படின்னு நின்றுறாங்க. இப்போ சும்மன் தான் அப்படின்னு வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மாந்தாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஆனால் அவங்ககிட்ட இன்ஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யானோ சொல்கிறாங்க. இந்த சைடு இன்ஸ்டா இல்லையா அப்படின்றாங்க. ஆமாம் நான் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
நான் போட்டு தரேண்ணா, நான் உனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொழிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு டேவும் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னடா இது அப்படின்றாங்க. டே உங்களுக்கு தெரிஞ்சது தானடா அப்படின்றாங்க. அவன்கிட்டேயும் மயங்காதே இவன்கிட்ட மயங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரிகாலம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஒருத்தர் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து ஜூஸை வந்து ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்ருக்காரு. பக்கத்தில் 3 பேர் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. 2 பேர் அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் அப்படியே அந்த பையனையே முறிச்சு பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த பையன் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்குறா. இப்போ எதிர்க்க மெம்பர் தான் அப்படியே அந்த மெம்பர் பார்த்துட்டு முறைச்சிட்ருக்காரு. அப்படி இந்த சைடு எதுக்குடா அவனை இப்படி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனை முறைக்காமல் கொஞ்சம் சொல்கிறியா நீ? அவன் என்ன வேலை பார்த்து விட்டுருக்கான் பார்த்தியா நீ அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மன் விடு சும்மன் அப்படின்றாங்க இந்த சைடு. சொல்கிறியா அஞ்சன் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மன் தான் அப்படி பெஞ்சில் தட்டிட்டு வாயை மூடிடு அப்படின்றாங்க இந்த சைடு. யான் போதேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஜூஸை குடிச்சிட்ருக்காங்க இந்த சைடு. யான் தான் ஐயோ விடுடா விடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபெலிக்ஸா செத்தனி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யான்சர் பார்த்து சொல்கிறாங்க. இந்த சைடு யான்சர் தான் ஏன்டா நான் ஏன்டா சாப்பிட்றேன் யானோ தான் சாப்பிட போகிறான் அப்படின்றாங்க. பாரு சும்மா இன்னைக்கு ஃபுல்லாக புலம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு யான்சர் தான் கண்டிப்பாக அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு யான்வோவா அப்படி கீழே குஞ்சிட்ருக்காரு. என் சைடு சும்மன் தான் அப்படியே பென்சிலை தட்டிட்டு யான் இங்கே பாரு என்ன பாரு அப்படின்றாங்க. இந்த சைடு யான்வோ தான் அப்படி பார்க்குறாங்க. நான் கேட்டேனாடா உன்கிட்ட அப்படின்றாங்க. இந்த சைடு என்னடா என்ன கேட்ட அப்படின்ட்டாங்க. நான் கேட்டேனா அந்த லவ் லெட்டர் நான் கேட்டேனா அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படின்றாங்க. நீ லவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்ன நான் மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் போனால் போதுன்னு எழுதி கொடுத்த வேணா நீ போய் கொடுக்க வேண்டியதானே என்ன ஏன்டா கொடுக்க சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த சைடு எனக்கு பயமாக இருந்துச்சுடா அப்படின்றாங்க. பயமாக இருந்துச்சா போய் சொன்ன அப்படியே கொல்ல போகிறேனா அப்படின்றாங்க. இந்த சைடு யார் சொன்னாங்க டே அப்படின்றாங்க. சும்மா பக்கத்தில் இருக்க டப்பா எடுத்து அடிக்க வராங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி யான்வோ அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. நான் அடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க. இந்த சைடு அடித்தா மாதிரி இருந்துச்சு சும்மின் அப்படின்றாங்க. இப்போ தான் அடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. சைடு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இருக்காங்க. சைடு சும்மன் தான் அப்படி எழுந்து நின்றுருக்காங்க பாருங்க. யாஜன் ஃபிலிக்ஸ் தான் டே உட்காரு அப்படின்றாங்க. சைடு 2 பேரும் அப்படியே சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. இப்போ சும்மன் தான் சரி நான் போய் கொடுத்தேன், ஆனால் அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா அப்படின்றாங்க. என்னடா கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னு லவ் லெட்டரை உன்னை கொடுக்க சொன்னான், நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த. அவனுக்கு பயமாக இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்குறாட்டான்னு பார்த்தவங்க அப்படின்றாங்க. இந்த சைடு யானோ தான் அப்படியா கேட்டார் அப்படின்றாங்க. அப்படி தாண்டா கேட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு பண்ணிக்க அப்படின்றாங்க. செருப்பு பிஞ்சிரும் நாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சும்மா கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு யானோ தான் என்ன ஜிமேன் இப்படிலாம் திட்டுற, உன்னை கொழுந்த நான் அப்படியே சாவடிச்சிடும் உன் மண்டையை பழக்க போகிறேன் பாரு அப்படின்றாங்க. ப்ளீஸ் ஜிமன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைடு சும்மா அப்படியே வந்து திரும்ப எழுந்து நின்று கத்துறாங்க பாருங்க. இந்த சைடு உட்காரு கோவப்படாதுன்னு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போ சும்மா சைடாக உட்காடுறாங்க. சொல்டா என்னடா பாவம் பண்ண உனக்கு சொல், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? அந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடுத்து நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி முடிக்க கூட இல்லை, ஆரம்பிக்க கூட இல்லை. அவன் இழுத்து எனக்கு அடிச்சிட்டான்டா. என் ஃபர்ஸ்ட்டு கேஸ் போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் வந்து அவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பொறுமையாக சவுண்டு ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஆமாம் என்ன சுமன் கேட்கல அப்படின்ட்டாங்க. அந்த சைடு சுமன் தான் கேட்கலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் யானோ மேலேயே ஊற்றிடுறாங்க. இப்போ யானோ தான் அப்படின்றாங்க. இதே சைடு யான்சனோ ஃபெலிக்ஸோ தான் அப்படி சிரிக்கிறாங்க. கக்க பக்கம் 2 பேரும் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க என்னடா அப்படின்ற மாதிரி. 2 பேரும் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படி பார்த்துட்டு கேட்கலையா அவனுக்கு அப்படின்றாங்க. இந்த சைடு சத்தியமாக கேட்குறடா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்படி ஃபீஸில் இருக்குது தண்ணி இது பண்ணிட்டு சொல்கிறாங்க. அவன் என்னை இழுத்து கிஸ் அடிச்சுதான்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஐயோ அப்படியா ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் நீங்கள் ஒன்று நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹானோ தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த சைடு யான்சனும் ஃபிலிக்ஸும் தான் டிடி உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. இந்த சைடு யான்சன் தான் விடு சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட ஷோல்டரை பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ சும்மன் தான் திரும்பி ஒரே பார்வை
அது எப்படி விட முடியும்? என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சுடா. அவன் என்னன்னா ஃபோட்டோ பிடிச்சி நான் இன்ஸ்டாவில் போடுறேன், நம்ம 2 பேர் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி போடுறேன், யாரும் உன்னை பார்க்க மாட்டேன்றான். என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது உங்களுக்கு? எப்படிடா அது இன்ஸ்டானா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடா. இன்ஸ்டாகிராம்னு எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆப் என்னன்னு கூட தெரியாது. இதில் இந்த நொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு யானோ பார்க்குறாங்க இந்த சைடு, யானோ தான் அப்படின்றாங்க. இதில் இவர் சொல்கிறாப்புல நான் ஏற்றி தந்துடுறேன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுக்கு பதில் சொல்கிறேன் நான். அங்கே போனோன்னே அவனை ஏன்டா அண்ணன் அப்படின்றாங்க இந்த சைடு. அது வாய்ஸ் ஸ்லிப் ஆகி தானாக வந்துச்சு மச்சான் அப்படின்றாங்க. அப்படியே போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சும்மா கோவப்படுறாங்க இந்த சைடு. சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சும்மா தான் போச்சு, எல்லாமே போச்சு. என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு. இனிமேல் நான் செத்தேன். ஆமாம், அவன் என்ன 1 இயராக நான் ஃபாலோ பண்ணேன், லவ் பண்ணுன்னு சொன்னான். அவன் 1 இயராக அவனை பார்த்துட்ருக்கான் அப்படின்றாங்க. சரி ஆன்வோ, ஆமாடா அவனுக்கு தெரியாது. டேய் நீ பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க இந்த சைடு ஃபிலிக்ஸ்டா. நீ பேசாதேன்டா அப்படின்றாங்க. சரிடா நான் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அவன் என்ன 1 இயராக அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றாங்க இந்த சைடு. யாஞ்சன் தான், ஆமாம் நீ பார்த்ததில்ல அப்படின்றாங்க. இல்லையே அப்படின்றாங்க. நீ எங்கே போனாலும் அவர் பின்னாடி வருவார், உங்ககிட்ட நிறைய தடவை பீஸை கூட வந்திருக்காரு அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. நிஜமாக தான் அப்படின்றாங்க. அவருக்கு இது லாஸ்ட் இயர் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு சும்மா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஏய் மெரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் தான். இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே விற்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடு எல்லோரும் பார்க்குறாங்க திரும்பி. இந்த சைடு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் தான் யானுவை பற்றி கேட்குறாங்க. அப்படின்றாங்க இந்த சைடு. என்ன நீ இல்லையா பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டீ தான் இருக்காரு. இப்போ டீ தான் அப்படி ஜிம்மன் கிட்ட வந்து என்ன மெனியான் பண்ணுறீங்க நீ அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க. என்ன பண்ணுறேன்னு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. ஓ சரி நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்றாங்க சரி சும்மா. என்னது அப்படின்றாங்க. ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. இல்லை லஞ்ச் பிரேக் முடிஞ்சிச்சு, அடுத்து கெமிஸ்ட்ரி அப்படின்றாங்க இந்த சைடு. டே தான் கெமிஸ்ட்ரி அப்படின்றாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றாங்க இந்த சைடு. டே தான். ஓ அந்த லியா தானே அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க. இல்லைடா லியா தானே அப்படின்றாங்க. யாரா லியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் அந்த யாஞ்சனை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான். ஆமாண்ணா லியா மிஸ் தான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஓ மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க இந்த சைடு. ஆமாம் அவங்க தான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஆமாம் அவங்க தான் அப்படின்றாங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கைப்பிடிச்சு இருக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எங்கே அப்படின்றாங்க. வெளியே போகலாம் அப்படின்னு. வெளியே போகலாமா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அடுத்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது, அதுவும் நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், தெரியாதவங்க யார் கூட நான் வரமாட்டேன். தெரியாதவங்களா? என் பேர் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. தெரியுமே அப்படின்றாங்க. நான் எத்தனாவது இயர் படிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே அப்படின்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாதவன்றா அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு ஜிம்மன் பார்த்து வா போகலாம் அப்படின்றாங்க. மேம் திட்டுவாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இந்த சைடு டே தான். அந்த மேடம் இன்னைக்கு கிளாஸ்லாம் உட்காரவே தேவையில்லை. அவள் என்ன பண்ணுவா, 2 பேர் மட்டும் சொல்லிட்டு உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு ஏதாவது மேக்கப் திங்ஸு பார்த்துட்ருப்பா. அதுக்கு நீ போகணுமா அப்படின்ட்டாங்க இந்த சைடு சும்மா தான். அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க நல்ல மிஸ். அவர் கரெக்டாக தான்டா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி யானோ சொல்கிறாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே யானோ பார்த்து முறைக்கிறாங்க சைடு. யானோ தான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிச்சிக்கிறாங்க. இதை பற்றியா உன் ஃப்ரெண்டு கூட சொல்கிறான், அவள் எதுவும் பண்ண மாட்டான், நீ வரியா இல்லையா அப்படின்றாங்க இந்த சைடு. மிஸ் அப்படிலாம் பேசக்கூடாது, மிஸ் எல்லாம் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும், வாடி போடி சொல்லக்கூடாது. நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்றாங்க. நான் வரல அப்படின்றாங்க. அப்படிங்க வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி இருக்கிறாங்க. பிடிச்சி நான் விடுங்க அப்படின்றாங்க இந்த சைடு. ஏன் தான் அண்ணா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. செட்டேவும் அண்ணா அப்படின்றாங்க. இல்லைண்ணா ஜிம்மனோட பேகு, இந்த ஜிம்மன் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மன் தான் உண்டாங்க அப்படின்றாங்க இந்த சைடு. கொடு
நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி டீ வாங்கிக்கிறாங்க இந்த சைடு சும்மா தான் என்னை விடுங்க அப்படின்றாங்க இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் சும்மா அப்படின்றாங்க இந்த சைடு சும்மா தான் அப்படி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி இந்த சைடு தேவும் என்ன அப்படின்றாங்க இந்த சைடு இல்லைண்ணா அவனோட ஃபோன் அப்படின்றாங்க ஓ ஃபோன் அப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க சரி சும்மா தான் அப்படி ஃபோன் வாங்குறாங்க பாருங்க டே சும்மா தான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வாங்கிக்கிறாரு இந்த சைட்டே தான் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்கோ போகலாமா அப்படின்ட்டாங்க இந்த சைடு சும்மா தான் நான் வரல இப்போ எப்படி வெளியே போக முடியும் அதுவும் நான் தெரியாதவங்க யார் ஏய் அப்படின்றாங்க சரி நான் யாருக்கூடையும் வெளியே போனதே கிடையாது நான் தான் வரமாட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு ஏய் உங்களுக்குள்ள வெளியே வரமாட்டேனாடா அப்படின்றாங்க இந்த சைடு அவங்க 3 பேரும் அப்படின்ற மாதிரி சிக்கிறாங்க இந்த சைடு சரி ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டே தான் அப்படி முன்னாடி கைப்பிடிச்சு இழுத்துட்டே போகிறாங்க இந்த சைடு என்னை விடுங்க அப்படின்றாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க 3 பேர் தான் என்னடா அவன் பாருன்னு வந்தான் இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டாங்க இந்த சைடு விடுடா அவனா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க இந்த சைடு சும்மா தான் அப்படியே வந்து கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விடுறாங்க இப்போ டே தான் என்னடி அப்படின்றாங்க இந்த சைடு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கு இப்போ என்ன காலேஜை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்றாங்க எதுக்கு வெளியே கூப்பிட்டு வருவாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்றாங்க நான் எதுக்கு உங்கள் கூட வரணும் அப்படின்றாங்க ஏன்னா நீ என் பொண்டாட்டி என் ஒய்ஃப் என்னோட மினியான் என் கூட வரணும் அப்படின்றாங்க ஒய்ஃபா பொண்டாட்டியா மினியானா அதெல்லாம் நான் கிடையாது அதெல்லாம் உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்போ ஃப்யூச்சரில் நீ என் ஒய்ஃப் தான் அச்சோ அப்படிலாம் கிடையாது எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் போங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டாங்க எங்கே போகிற அப்படின்ட்டாங்க நான் காலேஜ்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டாங்க இங்கே பாரு இப்போ நீ வரலன்னா குண்டு கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க சைடு சும்மண்டா அப்படின்றாங்க கண்டிப்பாக தூக்கிட்டு போவேன் அப்படின்றாங்க சைடு சும்மண்டா இல்லை நான் வரேன் அப்படின்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இடத்த விட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டே போகிறாங்க சரி சும்மா தலையை இழுத்துட்டு அதுதான் அந்த யான்போ சாணியினால அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நினச்சிட்டு டீ பின்னாடியே போகிறாங்க இப்போ டே தான் போகலாமா அப்படின்றாங்க இப்போ சும்மா தான் எங்கே போகிறோம் எதுக்கு இப்போ போகிறோம் அப்படின்றாங்க இங்கே பாரு தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க சைடு சும்மா தான் என்ன தேவையில்லாதது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றாங்க எங்கேயாச்சும் போகலான்டா என்ன எங்கேயாச்சும் நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்றாங்க இப்போ நீ வரியா இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு சும்மா தான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்ட வராங்க இப்போ டே தான் அப்படி சும்மனை வந்து ஒரு ஃபேஸை பிடிச்சிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு சும்மா நான் அப்படியே டீயோட செஸ்ட்டு டேப் பண்ணுறாங்க இப்போ டே தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு வரியா அப்படின்றாங்க சைடு சும்மா தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கு இப்போல்லாம் பண்ணுறீங்க எதுக்கு என்ன கிஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க சைடு சும்மா தான் அப்படி கேட்டுட்ருக்காங்க இப்போ டே தான் கோவப்படும் போது கூட க்யூட்டாக இருக்கடா அப்படின்றாங்க சைடு சும்மா தான் போங்க அப்படின்றாங்க இந்த சைடு டே தான் சரி போகலாம் வா அப்படின்றாங்க இப்போ சும்மா தான் நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க இப்போ உன்னால் உள்ளேயும் போக முடியாது அதுவும் சரி தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு வீட்டுக்கெலாம் என்னால் போக முடியாது வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் நான் இதான் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து போகலாம் வா அப்படின்றாங்க இப்போ சும்மா தான் எதுக்கு என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்றாங்க டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஏதாவது ஸ்மைல் பண்ணிட்டு போகலாமா அப்படின்றாங்க இப்போ சும்மா தான் என்ன போகலாமா நானும் உங்கள் கூட பைக்கில் வரமாட்டேன் அப்படின்றாங்க வாடா உன்னை எங்கேயும் நான் கடத்திட்டு போகல அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் கடத்திட்டே போனாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு டே தான் இங்கே பாரு சாப்பிட தான் போகிறோம் எனக்கு பசிக்குது வரையா இல்லையா நீ அப்படின்றாங்க இந்த சைடு சும்மா தான் நான்லாம் வரல அப்படின்றாங்க உனக்கு பசிக்கல அப்படின்றாங்க இந்த சைடு சும்மா தான் எனக்குலாம் பசிக்கல அப்படின்றாங்க இப்போ ஜம்மனோட ஸ்டொமக் வந்து சவுண்டு கொடுக்குது இப்போ டே தான் அப்படியே க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி உனக்கு பசிக்கலாம் பரவாயில்ல எனக்கு பசிக்குது என் கூட கம்பெனிக்காச்சும் வாயேன் அப்படின்றாங்க சைடு சும்மா தான் அதெல்லாம் வர முடியாது ப்ளீஸ் நான் தனியாக தான் தினமும் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க இந்த சைடு போய் சொல்லாதீங்க உங்களுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து என் கூட சாப்பிடுவாங்க ஆமாம் அப்படின்றாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றாங்க இந்த சைடு சும்மா தான் அது நான் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்தேன் அப்படின்றாங்க பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க இந்த சைடு டே தான் சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து இப்போ வா போகலாம் அப்படின்றாங்க சரி சும்மா தான் நான் ஏன் வரணும் அப்படின்றாங்க இங்கே பாருடா எனக்கு பசிக்குதுடா தனியாக சாப்பிடலாம் எனக்கு பிடிக்காது நீ வரியா என்ன இப்போ நீ அப்படின்றாங்க நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க சைடு டே தான் சரி
நான் இப்போ பிரின்சிபலை கூப்பிட்டு நீ இங்கே வெளியே ஓடி வந்துட்ட நான் உன்னை கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறேன். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்க நீ அவங்க கூட வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. சரி சும்மா தான் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் தானே எழுத்துட்டு வந்தீங்க அப்படின்றாங்க. அந்த வாட்ச்மேன் கூட பார்த்தார். வாட்ச்மேன் ஏழு தம்பி. ஸோ வாட்ச்மேன் கேட்கட்டா வாட்ச்மேன்ட்ட வாட்ச்மேன் இவன் வெளியே ஓடி வந்தாங்க நான் தானே பிடிச்சேன் அப்படின்றாங்க. இப்போ வாட்ச்மேன் தான் ஆமாட்டே அப்படின்றாங்க. அச்சோ 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 என்ன இப்படிலாம் போய் சொல்கிறீங்க இவர் தானே இழுத்துட்டு வந்தார் நீங்கள் தானே பார்த்தீங்க. என்னப்பா தம்பி உன்னை இழுத்துட்டு அவர் உள்ளே போகிறாரு அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் இப்படி ஏன் இப்படி போய் சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஏன்னா அவர் என்னோட கசன் அப்படின்றாங்க. கசனா ஆமாம் கசனோட அப்பா அப்படின்றாங்க இந்த சைடு. சரி குடும்பமே இப்படி தானே அப்படின்றாங்க இந்த சைடு. ஆமாம் அப்படி தான் வரியா என்ன பண்ணி அப்படின்றாங்க இந்த சைடு. டீ தான் நான் வரல அப்படின்னு சொல்லிச்சுமேன்னு சொல்கிறாங்க. டீ தான் சரி வா பிரின்ஸிபல் கிட்ட போகலாமா அவள் பிரின்ஸிபல் கிட்ட போகலாம். எதுக்கு இப்போ இழுக்கிறீங்க அப்படின்றாங்க. பிரின்ஸிபல் கிட்ட போய் சொல்லலாம் பாப்பா அப்படின்றாங்க. இல்லை நான்லாம் வரல நான் வரேன் வாங்க எங்கள் பிரின்ஸிபல் கிட்டேயா. ஐயோ உங்கள் கூட கம்பெனி கொடுக்க வரேன் வாங்க அப்படின்ட்டாங்க இந்த சைட்டையும். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாட கை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு வாட்ச்மேனை பார்த்துட்டு பாய் அங்கிள் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு டேய் சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வாட்ச்மேன் சொல்கிறாரு. இப்போ சரி அங்கிள் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு சும்மா நான் அப்படின்றாங்க. என்ன பார்த்துட்டே இருக்க ஏறு பைக்கில் அப்படின்றாங்க. நான் எப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கூட போவேன் அப்படின்றாங்க. நான் தான் சொல்கிறேன்ல என் பேர் கிம்தையா நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் 3rd இயர் லாஸ்ட் இயர் அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதான் இவ்வளோ தெரியுதுல்ல தெரிஞ்சவங்க தான் வா போகலாம் அப்படின்றாங்க. இப்போ சும்மா அப்படியே பைக்கில் ஏறிக்கிறாங்க. டே தான் பிடிச்சிக்கூடா அப்படின்றாங்க. நான் கம்பியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. கீழே விழுந்துட போகிற இப்போ பிடிச்சிக்கோ அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இப்போ டேவும் அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு சும்மா நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப் பார்ட்னரோட பைக்கில் போகணுன்னு நினச்சேன். என் நிலமை இவங்க கூட வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டே என்ன பண்ணுறாங்க கம்பியாக பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ சும்மா தான் இதுக்கு இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்றாங்க சைடு. நான் ஃபாஸ்ட்டாக போகலையே சாதாரணமாக தான் போகிறேன் அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்றாங்க. சாதாரணமாக தான் நான் போகிறேன் அப்படின்றாங்க. சும்மா தான் அப்படியே வந்து அப்படியே பயத்தோடய அந்த கம்பியை பிடிச்சிட்ருக்காரு. இன்னும் நீ கம்பியில் அந்த கை எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ என்ன பண்ணுறாருன்னா அப்படி பிரேக் போடுறாங்க பாருங்கள். சும்மா நான் அப்படியே வந்து டீயோட மேலே விழுந்துடுறாங்க. டீயோட இப்போ அப்படி டைட்டாக பிடிச்சிடுறாங்க இந்த சைடு. டீ தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி பிடிக்க வச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த சைடு. சும்மா தான் ஏன் இப்படி பிரேக் போடுறீங்க அப்படின்றாங்க. இல்லைடா ஸ்பீட் பிரேக்கர் தான் பிரேக் போட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் கை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த சைடு டேவா அப்படி சும்மா அவனோட கையை வந்து டைட்டாக ஒரு ஹிப்பில் பிடிச்சிட்டு கை எடுத்தேன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் கையை விடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது நீ மட்டும் இப்போ கையை எடுத்தேன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் அப்படின்றாங்க. என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாங்க. சும்மா தான் இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சைட் டேவும் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பைக்கை ட்ரைவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜும்மெனும் டேவும் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஜும்மெனை வந்து டே அப்படி கையை பிடிச்சி எழுத்து கூப்பிட்டு போகிறாரு. வா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு டேபிள் மேலே, அதாவது ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இப்போ டே தான் இது இப்படி போடணும் ஜும்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனுக்கு வந்து அந்த ஹேட் மாதிரி எடுத்து தலையில் போட்டு விடுறாங்க. கொஞ்சம் அங்கே வந்து ஸ்னோ டைமு அந்த மாதிரி டைமு ஜும்மனுக்கு தான் அதை போட்டு விட்டு இதை இப்படி போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. இப்போ ஜும்மன் தோட டீவை பார்க்குறாங்க. டீவும் அப்படி ஜும்மனை பார்த்துட்டு இதை போட்டு விட்டுறாங்க பாருங்கள். ஜும்மன் கண்ணுக்கிட்டே அவ்வளோ அழகாக தெரிகிறாரு. இப்போ ஜும்மன் அப்படியே வந்து டீயோட ஃபீஸையே பார்த்துட்டு இருக்காங்க. டீவா அப்படியே வந்து ஒழுங்காக போட்டால் தான் கோல்டு பிடிக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டீ தான் வேறு என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு சைடு சும்மா தான் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க இந்த சைடு. டேவும் சரி இன்றைக்கி டே உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் என்னது அப்படின்றாங்க. இல்லை இன்றைக்கி என் கூட ஃபர்ஸ்ட் டேட் வந்திருக்கு உனக்கு பிடிச்சிருந்ததா. நான் டேட்லாம் வரல அப்படின்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் போயிருக்கோம் இப்போ ஓகேவா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் அப்படியே மறைச்சிட்டு ஓகே அப்படின்றாங்க. உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் ஓகே தான் அப்படின்றாங்க. ஓகே தானா அப்படின்றாங்க.
பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜும்மனுக்கா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஜும்மன் வந்து யாரு கூடயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க மாட்டார். யான்சன் ஃபெலிக்ஸ் கூப்பிட்டாலே அவர் எங்கேயும் போக மாட்டார். ஃபஸ்ட் டைம் டே கூட தான் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வந்து பைக் ட்ரைவ் போனது வந்து டே கூட தான் இருக்கும். அவருக்கு வந்து பைக் ட்ரைவ் போகணுன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் கூட போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ டே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஜும்மன் அதெல்லாம் நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு டே தான் என்னடா சிரிக்கிற அப்படின்றாங்க. அந்த சைடு ஜும்மன் தான் ஒன்றும் இல்லையே நானும் ஒன்று சிரிக்கலையே அப்படின்றாங்க. இல்லை நீ சிரிச்சது நான் பார்த்தேன். இல்லை நானும் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்படி ஜும்மனோட ஃபேஸை பார்த்துட்டு ஜும்மனோட ஃபேஸை கட் பண்ணிட்டு ஜும்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படி டேவை பார்த்துட்டு எதுக்கு இப்போ ஃபேஸை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. நீங்கள் பாரு அப்படின்றாங்க. சரி ஜும்மன் தான் நான் பார்க்குறேன் ஃபேஸ் வந்து கையெடுங்க அப்படின்றாங்க. அவனே ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து நீ ரொம்ப கேரிங். எனக்கு உன் அழகை விட நீ கேரிங்காக இருக்கிறது. யார்கிட்டேயும் நீ பேச மாட்டே, ரொம்ப சைலண்ட்டாக இருப்ப. ஆனால் அப்பப்போ உன் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது கூட அவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுவேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒன்றும் ரொம்ப பிடிக்கும். நானே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எப்படியா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி நீ வந்து சொன்னியா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அது கண்டிப்பாக நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாட்டேன், யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு உன்னை விட்டு கொடுக்க பிடிக்கல. எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும். உன்னை யாருக்கும் நான் தரமாட்டேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் கூட இன்னைக்கு நம்ம போனோம் பார்த்தியா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களோட இந்த இடத்துல சுற்றி காமிக்கணும். நானும் உங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் இருந்தோம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டீ சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜும்மனோட பார்த்துட்டு இருக்காங்க. டீ தான் ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது ஜும்மன். நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என் லைஃப் முழுக்க உன் கூட இருக்கணும். உனக்கு சப்போர்ட்டிவாக இந்த உலகத்தில் யார் எதிர்த்தாலும் உனக்காக நான் இருக்கணும். உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். எனக்காக நீ எதுவும் பண்ண தேவையில்லை. உனக்காக நான் என்ன வேணாலும் மாற்றிப்பேன். அதே மாதிரி எனக்காக நீ எதுவுமே மாற்றிக்க தேவையில்லை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சால் அதை நான் செய்கிறேன். முடியலைன்னா அதுக்காக ட்ரை பண்ணுவேனே தவிர அதை விட்டுற மாட்டேன். அதே மாதிரி பெரிய ஆசைலாம் கிடையாது. குழந்தைங்க கொஞ்சமாக தான், நிறைய குழந்தைங்க கிடையாது, கொஞ்சமான குழந்தைங்க தான். ஒரு 4 அப்படின்றாங்க. சைடு சுமந்தா 4 அப்படின்றாங்க. 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நமக்குன்னு 4 குழந்தைங்க, 4 குழந்தைங்கள நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. 4 போதுமா அப்படின்றாங்க. சைடு தே தான் அதுக்கு மேலே பெற்று கொடுத்தா அது உன்னோட விருப்பம் அப்படின்றாங்க. அந்த சைடு சுமந்தா ட்ரை பண்ணுறான் அப்படின்றாங்க. அந்த சைடு டே தான் அப்படியே பார்த்துட்டு ட்ரை பண்ணுறியா அப்படின்றாங்க. முடிஞ்சால் பார்க்கலாம், நாளுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றாங்க. இந்த சைடு டேவோடய ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படியே பார்த்துட்டு இது வரைக்கும் பண்ணலை அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. எனக்கு என்னென்னா காலைல ஒன்று பார்த்தப்ப ஒன்று லவ் பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் லவ் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. இப்போ நீ கொடுக்குற கேரிங்கெல்லாம் பார்த்தா லவ் பண்ணால் என்ன தப்புன்னு தோணுது. ஸோ இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ் பண்ணால் உன்னை தான் பண்ணணும்னு தோணுது அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமந்தா இல்லை அப்படின்றாங்க. இல்லையா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமந்தா இல்லை, கொஞ்ச நாள் டேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா லவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிஜமாவா அப்படின்றாங்க. நிஜமா தான் அப்படின்றாங்க. எதுக்கடா யோசிக்கிற எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தானப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்தா ஸ்மைல் பண்ணிட்டு நீ என்னை ஏமாற்றிட்டேன்னா அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சுமன் அப்படின்றாங்க. ஆனால் என்னை ஏமாற்றிட்டேன்னா அப்படின்றாங்க. கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். நான் ஏமாத்திடுவேன்னு பயப்படுறியா? நீ ஏமாத்துறதா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வேறு யார்கிட்டையும் ஏமாற விருப்பம் இல்லை. உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு எனக்கு விருப்பம் தான். ஆனால்
என்னை விட்டு போனால் அப்படி கொண்டுவேன் அப்படின்றாங்க இந்த சைடு. சத்தியமாக விட்டு போக மாட்டேன் எப்பயுமே. நம்ம லைஃப்பில் டிவோர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காது. எனக்கு டிவோர்ஸ் பண்ணுறது பிடிக்காது, நான் டிவோர்ஸ் தான் தரமாட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு. நானும் அதை கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு. தான் அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்றாங்க இந்த சைடு சும்மாண்டா. ஓகேவாண்ணா அப்படின்ட்டு இந்த சைடு சும்மா யோசிக்கிறாங்க. இப்போ தான் அப்படி சும்மனோட லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சும்மனும் அப்படியே வந்து ஐஸ் அப்படி வியோட மாதிரி டேவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் அந்த கிஸ்ஸை வந்து ரொம்ப ஹாயாக பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிவிட்டு அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ சும்மன் தான் இப்போ ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஓகே அப்படின்றாங்க இந்த சைடு. தான் நிஜமாவா அப்படின்ட்டாங்க. நிஜமா தான், நான் ஒன்று சொல்லிட்டான் அப்படின்றாங்க அந்த சைடு. தான் என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. நீங்கள் என்னை 1 இயராக பார்த்துட்டு இருந்தீங்கள அப்படின்றாங்க இந்த சைடு. சுமன் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சுமன் தான் நான் உங்களை ஒரு 3 மந்த்ஸாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க அந்த சைடு. 3 மந்த்ஸா? ஒரு 3 மந்த்தாக எனக்கு ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அதுதான் யாருன்னு சொல்லும் போது அவரா அப்படின்னு கேட்டேன். அவனும் ஆமான்னு சொன்னான். சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிச்சேன்னு மனசை கல்லாக்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் என்னென்னா என்ன பிடிச்சி கிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் தான் தெரியுது சாருக்கும் இன்னும் பிடிச்சிருக்குண்ணா அப்படின்றாங்க. எனக்கும் இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க இந்த சைடு. அப்போ 2 பேர் லவ் பண்ணலாமா அப்படின்றாங்க இந்த சைடு. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அங்கே பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே டிவி பார்க்குறாங்க. தான் ஒரு ஜிம்மனை பார்த்து கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. இப்போ ஜிம்மன் தான் போதும் அப்படின்றாங்க. இப்போ என்னடா போதும் அப்படின்றாங்க. போதும் கிஸ் பண்ணிட்டு போதும் அப்படின்றாங்க இந்த சைடு. தான் என்ன நிறையா இப்போ என்ன லவ் பண்ணுறியே? லவ் பண்ணலான்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க இந்த சைடு. அதான் லவ் பண்ணுறல இப்போ கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க. போதும் கிஸ்ஸு போதும் அப்படின்றாங்க இந்த சைடு. அப்போ அக் பண்ணிட்டா அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க அந்த சைடு. தான் என்னது அப்படின்றாங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க இந்த சைடு. தான் ஸ்மைல் பண்ணிட்டு சரி வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட கையை ரைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. அதில் எனக்கு கை பிடிச்சி நடந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் பிடிச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அந்த சைடு. தான் சரி எனக்கு கை பிடிச்சி நடந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட கை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜும்முன்னு அப்படி கை பிடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நடந்து வராங்க கூட. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காமிக்கிறாங்க. சும்மனும் டேவும் அப்படின்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு யான்சன், ஃபெலிக்ஸ் அப்புறம் யான்வோ நின்றுட்டுருக்காங்க. இப்போ யான்சன் தான் அப்படியே வந்து யான்வோவை பார்க்குறாங்க. ஃபெலிக்ஸாக யான்வோவை பார்க்குறாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் தான் அப்படியே யான்வோவை பார்த்து டேய் அப்படின்றாங்க இந்த சைடு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யான்வோ கேட்குறாங்க. இல்லை கஷ்டமாகவே இல்லையா அப்படின்றாங்க இந்த சைடு. நான் ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்றாங்க. பின்ன உனக்கு வயிறு எரியல? எனக்கு ஏன்டா வயிறு எறியணும் அப்படின்றாங்க. பின்ன நீ லவ் பண்ணுற பையனை அவன் கரெக்ட் பண்ணி கமிட் ஆகிட்டான். ஸோ அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னடா நின்று பார்த்துட்ருக்க, உனக்கு வயிறு எரியல? நான் ஏன்டா வயிறு எறியணும் அப்படின்றாங்க. நீ லவ் பண்ண பையன்டா அப்படின்றாங்க. நான் ஜிம்மனை லவ் பண்ணலையே அப்படின்றாங்க. லூசு தேவை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யான்சன் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யான்வோ கேட்குறாங்க. ஆமாம் நீ லவ் பண்ண பையன் தானே, நீ தான் ப்ரப்போஸ் பண்ண சொன்ன, உனக்கு வயிறு எரியல அப்படின்றாங்க. நான் தான் லவ்வே பண்ணலையே அப்படின்றாங்க இந்த சைடு. என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆன்சன் கேட்குறாங்க. இந்த சைடு ஃபெலிக்ஸும் லவ் பண்ணலையா அப்படின்றாங்க. நான் லவ் பண்ணலையே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாடா நான் லவ் பண்ணுறேன். இல்லை நீ லவ் பண்ணுற, நான் உன்னோட மெசேஜஸ் தான் பார்த்தனே அப்படின்றாங்க. என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு யாங்கோ கேட்குறாங்க. ஆமாம் நீ ஐ லவ் யூ
அப்புறம் பேபின்லாம் அந்த காண்டாக்டில் இருந்துச்சு அப்படின்றாங்க. நீ எப்படி என் ஃபோன் எடுத்து பார்த்த அப்படின்றாங்க. சி நான்லாம் எடுத்து பார்க்கல, நீ தானே அவங்களை கொடுத்துட்டு போனேன் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வர வச்சுக்கோன்ட்டு. ஆமாம் அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி தான் டொக்குன்னு மெசேஜ் வந்துனே இருந்துச்சு, பார்த்தேன். எவனாவது ஏர்டெல் அந்த மாதிரி ஏதாவது கம்பெனிலாம் பண்ணுறப்பான்னு பார்த்தா இவர் பேபின்னு போட்டு அப்படின்றாங்க. ஐயோ அப்போ நீ பார்த்துட்டியா அப்படின்றாங்க. பார்த்தேன் அப்படின்றாங்க. ஆனால் அது டீ கிடையாது அப்படின்றாங்க. டீ கிடையாதா அப்படின்றாங்க. நான் டீவை லவ்வே பண்ணல அப்படின்றாங்க. அப்படி ஜிம்மன் கிட்டே போய் லவ் லெட்டர்லாம் கொடுக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அது அவன் லவ் பண்ணுறதுக்காக கொடுக்க சொன்னேன். என்னடா சொல்கிற, குழப்பமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஆஞ்சன் சொல்கிறாங்க. இந்த சைடு யான்வதா, இங்கே பாரு டீயோட ஃப்ரெண்டு காய் தெரியுமா அப்படின்றாங்க. இந்த சைடு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சன் சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸும் தெரியும் அப்படின்றாங்க. நான் அவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. எனக்கு அப்படின்றாங்க. நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். அப்புறம் ஏன் டேக்கிட்ட போய் ஜிம்மனை கொடுக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அது அவர் சொன்னார் டேக்கு ஜிம்மன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் டேக்கு வந்து ஜிம்மன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்டாக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணேன், மற்றபடி நான் அவரை லவ்லாம் பண்ணல அப்படின்றாங்க. இந்த சைடு நல்ல பிளான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ லவ் பண்ணுறியா? நான் ஏன்டா லவ் பண்ண போகிறேன், நான் என்கிட்ட காயை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. பூ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னால் ஃபிலிக்ஸும் போங்கடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸை ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் தான் சுமன் தான் அப்படியே வந்து யான்போ கூட நின்றுட்டுருக்காங்க. இப்போ டே தான் ஜுமன் நெல் அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் என்னடா யாங்க அப்படின்றாங்க. சைடு டே தான் அப்படியே யான்போ பார்க்குறாங்க. யான்போ தான் நாங்கள் வெயிட் பண்ணுறேன் ஜுமன் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போயிட்டாரு. இந்த சைடு டேவா கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. சைடு சுமன் தான் என்ன கேள்விப்பட்ட அப்படின்றாங்க. இல்லை இப்போ தான் கேள்விப்பட்டேன். என்னடா கேள்விப்பட்ட அப்படின்றாங்க. உங்கள் அப்பா உனக்கு அலையன்ஸ் பார்த்துருக்கானாமே அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அந்த சைடு எனக்கு எப்படி தெரியுமாவா, என்னடா இது நடக்குதுங்க, என்ன உங்கள் அப்பா உனக்கு அலையன்ஸ் பார்த்துருக்கானா அப்படின்றாங்க. அந்த சைடு சுமன் தான் அலையன்ஸ் பார்க்கல அப்படின்றாங்க. அப்புறம் நான் சோகம் வேறையா உனக்கு அலையன்ஸ் பார்க்கலாட்டு அப்படின்றாங்க. அப்படி இல்லைடா யாரோ மாமாவான் அப்படின்றாங்க. மாமாவா? எனக்கு மாமாவான் அப்படின்றாங்க. கேதுடா அவன் யார் அவன் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலடா, யாரோ ஒருத்தன் அப்படின்றாங்க. யாரோ ஒருத்தனா? ஆமாம், எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அவங்க ரொம்ப நாளாக நியூயார்க்கில் இருந்தாங்க, அவங்களோட பையனா அப்படின்றாங்க. அவங்களோட பையனா? அவங்களோட பையனை தான் எனக்கு பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க. சார் ஓகே சொல்லிட்டுங்களா அப்படின்றாங்க. என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. நான் தான் என்ன லவ் பண்ணுறேனே அப்படின்றாங்க. அப்புறம் உங்கள் அப்பா கிட்டே என்ன சொன்னேன் அப்படின்றாங்க. இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. சொல்லலையா? என்னடா நடக்குதுங்க, நான் அப்படியே விட்டு போயிடலான்னு நினச்சியா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் லூஸ் மாதிரி பேசாத, நான்லாம் ஒன்றும் விட்டு போக மாட்டேன், அப்போ நான் விட்டு போயிடுவேனா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமன் தான் அது உனக்கு தான்ப்பா தெரியும் போட்டேன்னா. சரி என்றைக்கு வராங்க அப்படின்றாங்க. நாளைக்கு அப்படின்றாங்க. நாளைக்கு வராங்களா? சரி நாளைக்கு காலையில் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்றாங்க. இந்த சைடு டிடி என்னோட லூசு மாதிரி பேசுகிற, அதெல்லாம் வராது அப்படின்றாங்க. அப்புறம் நான் அப்படி விட்டு போயிடலான்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்லைடா, இல்லை நீ வராது அப்படின்றாங்க. ஜமன் இங்கே பாரு மெனியான், நீ உன்னை யாருக்கு என்னால் விட்டு கொடுத்துக்க முடியாது, புரியுதா? நாளைக்கு நான் வருவேன் உங்கள் அப்பா கிட்டே, நாளைக்கு காலையில் நான் வந்து பேசுவேன், நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த இடத்துல விட்டு போகிறாங்க. நில்றான் அப்படின்றாங்க. தான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டே இருக்காங்க. சும்மா தான் நில்றான்னு கத்திட்டே இருக்காங்க. ஆனால் போயிட்டே இருக்காரு. இந்த சைடு யான் என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுடா அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்றாங்க. நிக்கலைக்கு எழுதுனே அப்படின்றாங்க. இல்லை சும்மா தான், சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொன்னான் அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. ஓ சூப்பர், வாயை உடச்சிடுவேண்டா அப்படின்றாங்க. இந்த சைடு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோ சிரிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறேன் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபீல் பண்ணாது பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஆண்டோ தான் அப்படி சும்மா கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காமிக்கிறாங்க. சும்மா நான் அப்படி நடந்துகிட்ருக்காங்க கையில் ஃபோனை வச்சுட்டு.
ஐயோ இவன் வேற வரேன்னு சொன்னானே அப்படின்ட்டு இந்த சைடு யான்போவா உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டு ஏன்டா இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்ட்டாங்க இந்த சைடு. என் கஷ்டம் உனக்கு எங்கேயாவது புரியல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ மூட்டை அந்த வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திரும்பவும் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மனோட அம்மா தான் என்னடா பண்ணிருக்கீங்க பாப்பலாம் அப்படின்றாங்க. எங்கே அப்படின்றாங்க. அவங்க வந்திருக்காங்கடா மீட் பண்ண தேவையில்லையா அப்படின்றாங்க. சரி சும்மா தான் அம்மா எனக்கு தான் பிடிக்கல சாவடிச்சுவேன் ஒழுங்கு மட்டும் வெளியே வா அப்புறம் அவங்க அப்பா உன்னை கொண்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அப்படியே வந்து யான்பு பார்க்குறாங்க. யான்பு தான் போ அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வாடை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிச்சி இருக்கிறாங்க. நீயும் வாடை அப்படின்னு சொல்லிட்டு யானோட கை பிடிச்சி ஜிம்மன் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ டிடி எனக்கு பசிக்குதுடா ஆனால் சாப்பிட விட்றா அப்படின்றாங்க. ஜிம்மனோட இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்காரு. இந்த சைடு அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் பார்க்குறாங்க. அந்த சைடு குரூமை தவிர எல்லாரும் இருக்காங்க. அதாவது அவங்களோட அப்பா அம்மா ஜிம்மனோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே பார்த்துட்டு வணக்கம் அப்படின்றாங்க. அவங்களும் ஜிம்மன் என்ன இவ்வளோ பெரிய பையனாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படின்றாங்க. காலேஜ் தானே அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் தான் ஆமாம் அப்படின்றாங்க. எத்தனாவது இயர்? செகண்ட் இயர் அப்படின்றாங்க. ஓ என் பையன் கூட தேர்ட் இயர் காலேஜ் அப்படின்றாங்க. காலேஜா அப்படின்றாங்க. ஆமாம் தேர்ட் இயர் காலேஜ் இதுவும் முடிக்க போகிறான் லாஸ்ட் இயர். ஸோ அதனால் அவன் காலேஜ் முடித்தோடனே அவன் கம்பெனியை தான் பார்த்துக்க போகிறான். ஸோ கையோட கல்யாணத்தை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மனும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிச்சு தின்னுட்டு இருக்காங்க. இப்போ சும்மன் தான் அப்படி வந்து ஐயோ அவன் வேறு வரேன்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் இங்கே முழிச்சுட்டே நின்றுருக்காங்க. இந்த சைடு சும்மனோட அம்மா தான் என்னடா முழிச்சிட்ருக்க அப்படின்றாங்க. சரி சும்மன் தான் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்றாங்க. சும்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை எடுத்துகிட்டு ஜிம்மனோட அப்பாவுக்கு அப்புறம் அவங்களோட அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுத்துட்டு அப்படியே ஜிம்மன் தான் திரும்புகிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காஃபி கையில் வச்சுட்ருக்காரு. ஒரு காஃபி வச்சுட்ருக்காரு. பார்த்தா எதுக்கே டயாங் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படி தேவை பார்த்துட்டு டே அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நினச்சிட்டு இருக்காங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு அந்த காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி வந்து என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பாவா என்னப்பா வந்துட்டியா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த சைடு எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த சைடு யான்வோலாம் வந்து அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்காரு. என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா சொல்கிறாங்க. சரி ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா சொல்கிறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இந்த வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே உட்காராரு. இந்த சைடு இவ்வளோ நேரமாக அவனை கால் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடாக ஜிம்மனோட அத்தை கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னடா நடக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அத்தை தான் ஜிம்மன் இதான் என் பையன் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா நான் அப்படியே வந்து முடிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இந்த சைடு யான்புவா அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சும்மா தான் யான்பு கிட்ட வந்து பொறுமையா யான்பு அப்படின்றாங்க. சரி யான்பு தான் என்னடா அப்படின்றாங்க. அங்கே இருக்கிறது டயாங்கா அப்படின்றாங்க. இந்த சைடு யான்பு தான் அப்படின்றாங்க. அங்கே இருக்கிறது டயாங் தானே அப்படின்றாங்க. ஆமாடா அப்படின்றாங்க. உனக்கும் டயம் தெரியறானா? எனக்கு மட்டும் தான் தெரியறான்னு நினச்சா டீ தாண்டா அது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து டயம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஹாய் ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு டீயோட அம்மா தான் உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அது வந்து அப்படின்றாங்க. இந்த சைடு தேவும் தெரியுமா என்னோடய ஜூனியர் அப்படின்றாங்க. இந்த சைடு ஆமாம் அவர் என்னோட சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு இங்கே ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மனோட அம்மாவை பற்றி ஜிம்மன் தான் ஆமாம் அவர் யூஎஸ் இருக்கார் தானே சொன்னீங்க. டே யூஎஸ் வந்து ஒரு 3 வருஷம் ஆகுதுடா. இங்கே தான் காலேஜ் படிக்கிறான். உன் காலேஜ் தான் அப்படின்ட்டாங்க. அப்படியே இத்தனை நாளும் சொல்லலை அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கே தெரியாதுடா உனக்கு தெரியும்ல உன் அத்தைக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஃபைட் வந்துச்சுன்னு அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் 2 பேரும் ஒரே காலேஜுன்ட்டு அப்படின்றாங்க.
டீயா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யோசிக்கிறாங்க. இந்த சைடு டீவும் அப்படி சும்மா பார்க்குறாங்க. சும்மா அப்படி டிவி பார்த்து முறைக்கிறாரு என் சைடு சும்மா தான் அப்படி டிவி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. டீ அப்படியே கல் பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சும்மா பார்த்து உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீயோட அம்மா கேட்குறாங்க. இந்த சைடு சும்மா நான் அப்படியே வந்து ஆண்டி அப்படின்றாங்க. உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குதா அப்படின்றாங்க. இந்த சைடு டீ சும்மா அப்படியே யோசிக்கிறாங்க. இந்த சைடு என்னப்பா யோசிக்கிறா அப்படின்றாங்க. இந்த சைடு டீ இன்னும் யோசிக்கிறான் அப்படின்றாங்க. நான் அவங்க பையன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படியே வந்து கேட்டோன்னே ஜும்மனோட அம்மா அது என்னடா கேட்குற அப்படின்றாங்க. சரி ஜும்மனோட அப்பாவும் பார்க்குறாங்க. டீயோட அம்மா அப்பாவும் இதில் என்னப்பா இருக்குது பேசிக்கோ டே போ பேசிட்டு வா அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் அப்படி வந்து டேவை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இப்போ டே தான் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு யான் பாபா சிரிக்கிறாரு. இப்போ டேவோட அம்மா தான் போயிட்டு வாடா அப்படின்றாங்க. ஆத்தாடி ஆத்தா நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜும்மன் அப்படி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. டேவா ஜும்மன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜும்மன் தான் காலை விடலாம் அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு என்ன ஜும்மன் அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ நானே எங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க எப்படா சமாளிக்கலான்னு பார்த்தா காலைல வரேன் நீ அதான் நான் இது அப்படின்றாங்க. சைடு சும்மா தான் அப்படி கேட்டேன் டே தான் ஆமாடா அப்போ உனக்கு முதல்ல தெரியும் தெரியுமே அப்படின்றாங்க. எப்போ தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் ஏன் சொல்லலை அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் சர்ப்ரைஸு அப்படி சாவடிச்சிடும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் கத்திட்டு இருக்காங்க. இப்போ டே தான் சரிடி சொல்லுவோம் ஏன் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிம்மனோ விடு என்ன அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. இந்த சைடு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க. இந்த சைடு டேவும் ஸ்மைல் பண்ணிட்டு சரி பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் பார்த்து அக் பண்ணிட்டு சரி ஓகே என்ன அப்படின்றாங்க. எவ்வளோ கஷ்டம் நானும் யோசித்தேன் நம்ம லவ் பற்றி உன் வீட்டில் எப்படி சொல்கிறதுன்ட்டு. கடைசியில் பார்த்தா நீ தான் என்னோட அப்படின்ட்டாங்க. சைடு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நம்ம லவ்வை முடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்டா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது முடிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் என்னடா விளையாடுறியா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் என்னடா அப்படின்றாங்க. பின்ன நீ மட்டும் ஏமாத்துறல அப்படின்றாங்க. நான் எங்கடா உனக்கு ஏமாத்தினேன் தோ மறைச்சல அப்படின்றாங்க. இந்த சைடு டே உனக்கு சர்ப்ரைஸாக எனக்கு ஒன்றும் தேவையில்லை அவங்க அப்புறம் தான் கேட்டுருவேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஏன்டா கோவப்படுற அப்படின்றாங்க. பின்ன சொல்லாம தானே பண்ணேன் சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் சந்தோஷமாக அழகாக ரெடியாக இருக்கும். நீ பாரு எவனோ தானேன்ட்டு கேவலமாக மேக்கப் போட்டு வந்தேன் நல்லா தாண்டி இருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக எனக்காக அப்படின்றாங்க. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போடணும் அப்படின்றாங்க. இந்த சைடு நல்லா பாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஏதாவது ஸ்மைல் பண்ணிட்டு சரி எல்லாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க போகலாமா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீவை பற்றி ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ டீவோ ஸ்மெல் பண்ணிட்டு ஐ லவ் யூ டி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மனும் லவ் யூ அப்படின்றாங்க. என்ன இவ்வளோ சலிப்பு அப்படின்றாங்க. உம்மஞ்சுக்கு அது போதும் அப்படின்றாங்க. சரிப்பா எனக்கு போதும் அப்படின்றாங்க. டே லூசு புருஷா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்றாங்க. இப்போ டீவும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. சைடு ஜும்மனை அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க. சைடு தான் என்னடி அப்படின்றாங்க. நம்ம லவ் மேட்டரும் வீட்டில் தெரியுமா ஐயோ தெரியாது அப்படின்றாங்க. தெரிஞ்சால் கொலை பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இந்த சைடுக்கு என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. தெரியாதுடி அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க எனக்கும் ஒன்று பிடிக்கல என்னது அப்படின்ட்டாங்க. அதாவது மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அது என்னோட மினியானு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்க. அது சரி அப்படின்ட்டாங்க. ஜும்மன் உனக்கு ஒன்று தெரியுமா என்ன அப்படின்றாங்க. நீ என்னை மாமான் தான் கூப்பிடணும் அப்படின்றாங்க. சரி ஜும்மன் தான் மாமாவை அதெல்லாம் கூப்பிட முடியாது நீ என்னை மாமான் தாண்டி கூப்பிடணும் நான் உனக்கு மாமா அப்படின்றாங்க. இந்த சைடு போடா மாமா அப்படின்றாங்க. இந்த சைடு கூப்பிட்டியே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மனோ ஓ சாரி தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு டீவும் இன்னொரு தடவை கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு தடவை மாமா ஐ லவ் யூ சொல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு முடியாது அப்படின்றாங்க. இந்த சைடு சொல்லுடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மனோ மாமா அப்படின்றாங்க. இந்த சைடு டீ வாடி ஸ்மெல் பண்ணிட்டு இன்னொரு தடவை அப்படின்றாங்க. சப்பா ஏண்டா அப்படின்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்குடா சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜும்மனா அக் பண்ணிட்டு மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் சொல்கிறாங்க. இந்த சைடு டேவோ அப்படியே அக் பண்ணிட்டு அழுடி போண்டா டீ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அக் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இங்கேயே முடிச்சிக்கிறேன். எனக்கு தெரியும் இது ஒரு மொக்க ஸ்டோரி தான், இருந்தாலும் ஓகே வீமெனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஜிக்குக்கு போடணும்னு எனக்கு தோணலை, வீமெனுக்கு தான் போடணுன்னு தோணுச்சு. அதை நான் வீமெனுக்கு போட்டேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். ஓகேடா, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. பாய்.